இன்றைக்கான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அதுக்கப்புறமா ஸ்டாக் பிக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெய்லி வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா என் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம மார்க்கெட் டேட்டாக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ரிசல்ட், அதாவது நேற்று ரிசல்ட் விட்டதில் HCL டெக்னாலஜி 4% ப்ராஃபிட்டும், ரெவன்யூ வந்து 12% க்ரோ ஆகிருக்குது, இபிட்டா வந்து 3% க்ரோ ஆகிருக்குது, டிவிடெண்ட் ₹24 தர போகிறாங்க. அதே போல் டாடா எல்சி வந்து ப்ராஃபிட் வந்து 27% ஆகும், ரெவன்யூ 9% ஏறி அவங்க டிவிடெண்ட் வந்து ₹95 தர போகிறாங்க. அதுக்கப்புறமா செல் டிஎல்எம் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட் வந்து -30% கிட்ட பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ரெவன்யூவுமே வந்து 13% ட்ராப் ஆகிருக்கு. ரெண்டாவது 361 WAMன்றவங்க வந்து 16% ப்ராஃபிட்டும், ரெவன்யூ வந்து 28%ம் காமிச்சிருக்காங்க. அண்டு டிவிடெண்ட் வந்து ₹6 தர போகிறாங்க பர் ஷேர். அதுக்கப்புறமா ப்ரெசிடேஜ் சிஸ்டம் அவங்க வந்து 33% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அண்டு ₹25 ரெவன்யூ க்ரோத் கொடுத்துருக்குறாங்க. இபிட்டா வந்து 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிவிடெண்ட் வந்து ₹18 கொடுத்துருக்குறாங்க. அண்டு சன்டெக் ரியாலிட்டி வந்து ப்ராஃபிட் 27% க்ரோ ஆகிருக்கு அண்டு ரெவன்யூ வந்து 64% க்ரோ ஆகிருக்கு. அதுக்கப்புறமா இவங்களை வந்து வெறும் 1% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குளோபல் இண்டெக்ஸில் 19 வந்து மைனஸ் ஆகும், 13 பாசிட்டிவாகவும் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் மிக்சடாக இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் லாஸில் இருக்குது, வெஸ்டர்ன் மார்க்கெட் US மார்க்கெட்டும் லாஸில் தான் இருக்குது. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது 4 hours சார்ட்டு டே ட்ரேடுக்காக. நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்டை ஹிட் பண்ணியிருக்கோம் பிவோட் பிரகாரம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டே ரேஞ்சை வந்து டெசசிவாக பிரேக் ஆகி போயிருக்கு, 24,200 பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ ஆனால் டெக்னிக்கலாக புல்லிஷாக இருக்குது அண்டு நீங்கள் குளோபலுக்கு வச்சு பார்க்கும்போது நெகட்டிவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் திரும்பி 24,200 டெஸ்ட் பண்ணுவேன், 24,200 டெஸ்ட் பண்ணுமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 24,200 பிரேக் அவுட் பண்ண விட மாட்டாங்க டிஐஎஸ். அண்டு ஹை போகாதுங்க, இன்றைக்கி ஓப்பன் ஆனதுலேருந்து டவுனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஸ்டாக்கில் வந்து பீஸ் வந்துச்சுன்னா வேணால் மார்க்கெட் வந்து 24,800 பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எந்த பக்கம் டைரெக்ஷன் எடுக்குதுன்னு சொல்லி. டிஸ்பைட் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து இன்றைக்கி 130 பாயிண்ட்ஸ் கேப் டவுனாக தான் காமிக்குது. கேப் டவுன்னா நேற்று ஓப்பன் ஆனதோட இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக ஓப்பன் ஆகிறத தான் கேப் டவுனுன்னு சொல்லுவோம் நம்ம. இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று கிராஷ் ஆகிருக்கு, ஆனால் திரும்பி இன்றைக்கி ஏறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கான ரேஞ்ச் 24,200 24,600 ப்ரீச் பண்ணுமா, ப்ரீச் பண்ணி 24,800 நோக்கி போகுமான்றதை வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹாவ் அ நைஸ் டே.